கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வறுவல் தான் செய்து காமிக்க போகிறோம். கடையில் வாங்கின மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே நம்ம மசாலா அரைச்சி இந்த வெண்டைக்காய் வறுவல் செய்து காமிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வறுவல். வெண்டைக்காய் வறுவல் செய்யும் போது நம்ம கடையில் வாங்கின மசாலாக்கள் பயன்படுத்தி தான் செய்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண மசாலாவை வச்சு தான் இந்த வெண்டைக்காய் வறுவல் செய்து காமிச்சிருக்கோம். கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி செய்திருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குட்டீஸுமே கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வறுவல் செய்து எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. நான் அதை வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்காததாக இருந்தால் வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு சில மசாலாக்கள் சேர்க்கலாம். எள்ளு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் சேர்க்கும் போது ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெண்டைக்காயிலையும் உப்பு சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். அதனால் இதில் நம்ம கம்மியான அளவு உப்பு சேர்த்தாலே போதும். இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வராமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெண்டைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா நிறம் மாறி வரட்டும். கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். வெண்டைக்காய்க்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல, ஆயிலே ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போது உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சேர்த்துருந்ததுனால காமிச்சிட்டு எடுத்துட்டேன். இப்போ கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கேப்பில் இடையில நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில்லையே வேக வைக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு கலந்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மீதி பொடியை இன்னொரு நாள் செய்யும் போது கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி பத்தலைன்னு நினச்சிங்கன்னா எல்லா பொடியுமே சேர்த்துக்கோங்க. நான் எல்லா பொடியுமே சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கொத்தமல்லி கீரை, இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது வெண்டைக்காய் வளவளப்பு தன்மை இல்லாமல் உதிரி உதிரியாக வரத்துக்கு ஒரு டிப் சொல்லியிருந்தேன்ல. வெண்டைக்காவை நம்ம கழுவிட்டு உடனேயுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அலசாமையே வெண்டைக்காவை துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணாலே போதும். அப்படி அலசி தான் நான் செய்வேன் அப்படின்னிங்கன்னா நல்லா வெண்டைக்காயை அலசிட்டு ஃபேன் கடியில் வச்சு நல்லா உணர வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வெண்டைக்காய் வளவளப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இது போல் சூப்பராக வரும். இதுதான் அந்த டிப்ஸு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் வறுவல் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறத என் கூட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.